உருவாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் என்று சொல்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல, இந்தியாவுக்கான தேர்தல். 2026 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 2.0 திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் தெற்கில் இருந்து இந்தியாவின் பாசிசத்தை வீழ்த்தி இந்திய திருநாட்டில் ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குகின்ற தொடக்கம்தான் 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கின்ற இருளை, சூழ்ச்சியை எல்லாத்தையும் வீழ்த்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையிலான இந்த மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று 2.0 ஆட்சி தொடரும். இந்தியாவில் இந்த பாசிச கட்டமைப்பு சுக்குநூறாக உடைக்கப்பட்டு எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சி இந்தியாவில் அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து நன்றி. சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். மாவட்ட ஊராட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் எனக்கும் எல்லாமாக இருந்து துணை முதலமைச்சர் என்னை உருவாக்கி எங்கள் ஐயா எனக்கு அனைத்துமாக இருந்து ஐயா ஏவாவிலவர்கள் இன்று வரையில் கேட்டதை அத்தனையும் தந்து எங்கள் தொகுதியை தமிழ்நாட்டின் சிறந்த தொகுதியாக, முதன்மை தொகுதியாக, கோரிக்கை இல்லாத தொகுதியாக அத்தனை திட்டங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார். இந்த சமயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர்களுக்கும் எங்கள் ஐயா ஏவாவிலவர்களுக்கும் நன்றி.